இப்பதான் உங்க அம்மா இருந்த பழைய வீடு மாதிரி இருக்குமா? எப்படிமா இதெல்லாம்? எல்லாம் இவங்களாலதான்ப்பா. அப்பா, அந்த பொண்ணு யார் தெரியுமா? தெரியலையம்மா. அப்பா, நம்ம திவ்யாப்பா. திவ்யா குட்டின்னு கூப்பிடுவீங்களே. ஆடா, திவ்யாவா? சின்ன பிள்ளையில இவ்வளவு பார்த்ததுமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. இதுக்கு முழு காரணமும் இவதான்ப்பா. ரொம்ப நன்றிமா. பா, என்னப்பா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? மீனாட்சி வாழ்ந்த இடம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இப்படி பாழடைஞ்சு போயிருக்கேன்னு நினைச்சம்மா. அத நீதான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருக்க. அப்பா, அதோ கூட நிக்கிறாரு திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. இவரதான் திவ்யா கல்யாணம் பண்ணிக்க போறா. ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ சார், எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்து, முதல்ல அம்மா போட்டோக்கு விளக்கேது. சரி அப்பா, கொடுங்க. அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்கெல்லாம் இல்லனா. வெயிட், இதுல நான் ஒண்ணுமே பண்ணல. தேங்க்ஸ் சொல்றாந்தா திவ்யாக்கு தான் சொல்லணும். ஏய், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இவங்க பண்ண பிரச்சனையிலலாம் நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை, எல்லாம் உடைஞ்சதோட போச்சு. இனிமே 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம்.